முழு பாண்டிச்சேரியுமே வெக்கப்படுற அளவுக்கு அதோட கார்ப்பரேஷனும் எம்எல்ஏவும் சேர்ந்து இந்த கேவலமான வேலையை பார்த்துருக்காங்க. எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு தான் இங்க போடுறேன். இது வரைக்கும் விலங்குகளுக்காக சண்டை போட்டதை தாண்டி விலங்குகளுக்காக குரல் கொடுக்கறவங்களுக்கும் சேர்த்து சண்டை போட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. சுருக்கமா சொல்றேன், ஒரு நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சு, ரேபிஸ் வந்துருச்சு, அங்க இருக்கிற பிற நாய்களையும் மனிதர்களையும் கடிக்க ஆரம்பிக்குது. தொகுதி எம்எல்ஏ என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்பரேஷன் அணுகிறாரு, இந்த நாயை அகற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு. கார்பரேஷன் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாயை கைப்பற்றி கொண்டு வந்து 10-15 நாள் அப்சர்வேஷன்ல வச்சிருக்கணும். ரேபிஸ் தான் அப்படின்னா நாயே தானே இறந்து போயிடும். ஆனா கார்பரேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் அணுகியிருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு நீங்க இந்த நாயை எங்களுக்காக அப்புறப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கார்பரேஷன் கமிஷனர் அமிச்ச மெசேஜஸ், நான் இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் இங்கே போடுறேன். இதை மதிச்சு அங்க இருக்கிற வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் ஆர்கனைசேஷன்லேருந்து 3 பேர் அங்கே இந்த நாயை கைப்பற்றுறதுக்காக போயிருக்காங்க. போன இடத்துல அங்க இருக்கிற மக்கள், நீங்க தான் விலங்கு நல ஆர்வலர்களா, உங்களால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னு எதுக்கு வந்திருக்காங்க, என்ன பண்ண வந்திருக்காங்கன்னு எந்த ஒரு புரிதலும் இல்லாம, புரிஞ்சுக்க விருப்பமும் இல்லாம அவங்கள தாக்கியிருக்காங்க. இப்போ அவங்கள தாக்குனதுனால அவங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டு இருக்கு. அதுக்கான மெடிக்கல் சர்டிபிகேட் எல்லாமே வாங்கிட்டாங்க. இவங்க போயிட்டு போலீஸ்ல புகார் கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க போய் முன்னாடியே புகார் கொடுத்து வச்சுட்டாங்க. அதாவது இவங்க குடிச்சிட்டு வந்து அங்க பிரச்சனை பண்ணாங்களாம், அங்க இருக்கிற பெண்கள் கிட்ட பிரச்சனை பண்ணாங்க, இவங்களை வந்துட்டு வம்புக்கு இழுத்தாங்க, அந்த எம்எல்ஏவை திட்டினாங்க, அப்படி இப்படின்னு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா இது முற்றிலும் பொய். ஆனா அந்த தொகுதியோட மக்களாச்சே, அது எப்படி எம்எல்ஏ அவங்க மேல கேஸ் போட விடுவாரு? எலெக்ஷன் வந்தா அவருக்கு ஓட்டு வேணும்ல. அதனால இவரோட ப்ரெஷர் போட்டு போலீஸ இந்த வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் ஆர்கனைசேஷன்ல இருந்து உதவி பண்ண வந்தவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் இவங்க இன்னைக்கு நேத்து பண்றது கிடையாதுங்க. 10 வருஷத்துக்கு மேலும் நூத்துக்கணக்கான விலங்குகளை காப்பாத்தி மருத்துவம் பார்த்து மறுவாழ்வு கொடுத்தவங்க. கோட்டக்குப்பம் அப்படிங்கிற இடத்துல ஒரு அம்மா நாயை தூக்குல போட்டுட்டாங்கன்னு சொல்லி ஒரு போராட்டம் நடந்துச்சு. அதுல என்னோட உரை கூட நிறைய பேரை போய் சேர்ந்துச்சு. அந்த போராட்டத்தை தொடங்கி வச்சது வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ். இவங்க தான் அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணாங்க. அதே மாதிரி பிரசிடென்ட் வராங்கன்னு சொல்லிட்டு சட்டவிரோதமா தெருவில் இருக்கிற நாய்கள் எல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க இருந்த எல்லா அதிகாரிகளையும் ஒத்தாளா தடுத்து நிறுத்தி அங்க பிரச்சனை பண்ணி அந்த நாய்களை விடுவிக்க வச்சது வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ். அந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். அத்தனை அதிகாரிகள் நடுவில் ஒரு ஆளா நின்று சரியான விஷயத்துக்காக சண்டை போடுறாங்க. இதே மாதிரி ரேபிஸ் வந்த ஒரு நாயை அதுக்கு போன வாரம் தான் போய் இவங்களே பிடிச்சி கொண்டு வந்திருக்காங்க. ஜூன் மாத தொடக்கத்துல கார்பரேஷனோட உதவியோட சேர்ந்து அங்க இருக்கிற கல்லூரி மாணவர்களுக்கும் தனியா தொண்டு ஆற்றிட்டு வரவங்களுக்கும் இவங்க ஒரு ஒர்க்